அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் தரும் ஒளியாம், ஆலய மணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் தரும் ஒளியாம், பீடமே அன்பின் பிரசன்னமாய், பீடமே அன்பின் பிரசன்னமாய், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாய், ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம், ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம், இறைவன் நுரையும் காரியம், இறைவன் நுரையும் காரியம், இணைவோம் அவரில் இல்லிடம், ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இன்று திருப்பலியானது நன்றி திருப்பலியாக பெண்கள் மரியான் சபையினர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக மார்சல் லூயிஸ் சவிதா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜேசுரை மர்லர் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டெனிஸ் மோனிஷா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேரி நிர்மலா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எஸ்தாக் ராஜேஷ் மற்றும் இமெல்டா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இனிஷா ஜோசப் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக கிங்ஸனுடைய பிறந்தநாள் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த தேவதாசன் மலையப்பா அவருடைய ஆண்மலை பாற்றுக்காக லீலா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இங்கிருக்கும் அனைவரோடும் கருத்தையும் சேர்த்து நம்மளோட அனைவரோடைய கருத்தையும் சேர்த்து ஆண்டவரிடம் சமர்ப்பித்து இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். புனித அந்தோணியாரே, மடியூர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, மடியூர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக.
கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் விழாவை கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு மக்கள் பக்தாதிகள், அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த திருவிழாவன்று அவரை போல மாற வேண்டும். அதுதான் அவருடைய அழைப்பு, அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு, இந்த வட்டாரத்திற்கு புனித அந்தோனியாரை பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் புனித அந்தோனியார் போல மாறி இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தினரை ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்த, ஆண்டவர் இயேசு பால் அழைத்து வர. ஆகவே இந்த அருமையான திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் புனித அந்தோனியார் போல மாற தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாவங்கள், எல்லா குற்றம் குறைகள், சுயநலம், அனைத்து பாவங்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்துரை பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரித்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்து இருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள்.
நாம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றை எல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளில் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையின்றி வீழ்ந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மழலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழிகாலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோர்க்கு 80, அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். பல்லவி. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீதும் உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நீங்கள் வாழ்வு பெற வந்தே, வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நீங்கள் வாழ்வு பெற வந்தே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது
வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவை உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்துவேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பாவம் என்னவென்று கேட்டால் பொய் பேசுகிறோம் இல்லைங்களா? நிறைய பொய் பேசுகிறோம், நம்ம எக்கச்சக்கமான பொய் பேசுகிறோம். இப்படி தான் ஒரு நாள் ஒரு பங்கு தந்தை சொன்னாரா, நம்ம ஃபாதர் ஆன்டிக் மாதிரி, அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்பொழுது எல்லோரும் மார்க் நற்செய்தி 17வது அதிகாரத்தை படிச்சுட்டு வரணும்னு சொன்னார். சொல்லிட்டு வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டாராம், எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்குனாங்களாம். இவருக்கு ஒரே கோபம். எதற்காக கோபம்? 16 தான் இருக்குது, 17 இல்லை அதிகாரம். அதனால எல்லாரும் பார்த்து கோவம், எல்லாம் பொய் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கு தந்தைக்கு கோவம் வந்து 2 வாரம் பூச வைக்கலைங்களா. அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் நாம் பல முறை பொய் பேசுகிறோம். எதற்காக நான் பொய்யை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பகிர இறை வார்த்தைக்கு அதை இணைத்து உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால், நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர், அவருடைய உடலில் அழியாத ஒரு பகுதி என்றால் நாவு இல்லைங்களா? எதற்காக அவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது என்றால், அவர் பொய் பேசவில்லை. பொய் பேசாத ஒரு உண்மை பேசி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரே காரணத்தினால்தான் புனித அந்தோனியாருடைய நாவு இன்றைக்கு கூட அழியாமல் இருக்கிறது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாரும் பார்க்கலையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்தோனியார் பங்கை சேர்ந்தவர்கள் இல்லைங்களா? அந்தோனியார் பங்கை சேர்ந்தவர். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு இல்லைங்களா? ஆகவே அன்பார்ந்தவர்களே, அந்தோனியார் அப்படின்னு சொல்லும் போது 2 அந்தோனியார் இருக்கிறாங்க. ஒன்று காட்டு அந்தோனியார் இல்லைங்களா, இன்னொன்று பதுவை நகர் அந்தோனியார். இப்போ நீங்க உங்களுக்கு பாதுகாவலரா தேர்ந்தெடுத்திருப்பது பதுவை நகர் அந்தோனியாரா காட்டு அந்தோனியாரா? பதுவை நகர் அந்தோனியார் இல்லைங்களா? ஆகவே பதுவை நகர் அந்தோனியார் இவர் உண்மைக்கு வாழ்ந்தவர், உண்மை பேசி வாழ்ந்தவர் மற்றும் உண்மைக்காக சான்று பகர்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள், பலவிதமான துன்பங்கள் வந்தது. இவர் ஒரு சபையிலே சேர்ந்து, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அவர் குருவானவராகிறார். ஆனால் அங்கு அவருக்கு உடல் நலம் சரியில்லாததால் அங்கிருந்து அந்த சபையை நின்று அவரை அனுப்பிவிடுகிறார்கள். இவர் போய் இன்னொரு சபையிலே சேரும் பொழுது அவர்கள் அங்கு இவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று, இந்த ஒரு சின்ன சின்ன வேலைங்க தான் இல்லைங்களா, பெரிய வேலை இல்லை. இவரை வந்துட்டு அனுப்பி போதிக்க வைக்கலாம், இவருக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம், இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கலாம்னு சொல்லாமல் அவருக்கு எந்த ஒரு பொறுப்பு கொடுக்காமல் என்ன பண்ணு, கிச்சனில் பாத்திரம் கழுவு, பாத்திரம் தேய் இல்லையா, சமையல் செய், நீ வந்துட்டு நம்ம இருக்கிற அந்த இல்லத்தை சுத்தம் செய்து வைத்துக்கொள் என்று இந்த மாதிரியான பணிகளை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் இருந்தாலும் கூட தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் அங்கே போய் சண்டை போடல, நான் சாமியார், எனக்கு நீ ஒரு பங்கு கொடு, எனக்கு வந்துட்டு பொறுப்பை கொடுன்னு சொல்லி கேட்கல. ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று தாழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாமல் சண்டைகள் இல்லைங்களா? ஒரு நாள் அந்த சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ பெங்களூரில் கூட சென்சஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும். சென்சஸ் எடுக்க போகும்போது அந்த சென்சஸ் டீச்சர் கேட்குறாங்களாம், பா உங்கள் வீட்டில் யார் குடும்ப தலைவர்? கொஞ்ச நேரம் இருங்க சொல்கிறேன். அந்த புள்ள சொல்கிறான், கொஞ்ச நேரம் இருங்க சொல்கிறேன். சரி ஒரு 2 நிமிஷம் இருக்காங்களா? இல்லை சொல்லுப்பா, நான் அடுத்த வீட்டுக்கு போனோம், குடும்ப தலைவர் யார்? அதுக்கு தான் மேடம் உள்ள சண்டை நடந்துருக்குது, எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுன்னு இருக்காங்க, அவங்க சண்டை போட்டு முடிச்ச உடனே நான் சொல்கிறேன் குடும்ப தலைவர் யாருன்ட்டு இல்லைங்களா? இன்றைக்கு தாழ்ச்சி இல்லாத நம்முடைய குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள், பிரிவுகள் மற்றும் ஒரு நிம்மதி இல்லா நிலை இருக்கிறது. நம்முடைய அந்தோனியார், நம்முடைய புனிதர் தாழ்ச்சியோடு அவர் அனைத்து காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்ததினால்தான் அவருக்கு அமைதி இருந்தது, அவருக்கு அமைதி இருந்தது. மற்றும் அவர் என் நிலையிலும் பொய் பேசாமல் வாழ்ந்ததால் தான் அவர் போதிக்கும் பொழுது அவருடைய போதனையை யார் கேட்டது?
மீன்கள், பறவைகள் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க. எதற்காக என்றால் அவருடைய நாவன்மை அப்படி இருந்தது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் மற்றும் 19வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் வெறுப்பது பொய்யுள்ள நாவை, ஆண்டவர் வெறுப்பது பொய் நிறைந்த நாவை. யாரு நாக்குல பொய் பேசுறாங்களோ அந்த நாவை ஆண்டவர் வெறுக்கிறார். என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அந்த நீதிமொழிகள் 19ல சொல்லப்படுது, பொய் பேசுபவர்கள் தண்டனை பெறாமல் போக மாட்டார்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஃபாதர் சும்மா சின்ன பொய் தான் பேசணும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு சின்ன புள்ள அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கிறானா. போயிட்டு அன்னைக்கு அமைதியா, ஏன்பா என்னப்பா ஆச்சு, ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ரொம்ப அமைதியா இருக்க நீ, என்னாச்சு? எதுனா டீச்சர் இல்லைம்மா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன் என்னாச்சு? கஷ்டமா இருக்குமா எனக்கு, இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லுப்பா பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பையன் சொல்றானா, இல்லை நான் டீச்சர்கிட்ட ஒரு பொய் பேசிட்டேன். என்ன பொய் பேசுன? நேற்று நைட் என் ஹோம்ஒர்க்கை முதல்ல வந்து சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னேன். முதல்ல வந்து சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னேன். பெங்களூர்ல முதலே இல்லையாப்பா? ஆமாம்மா, அந்த பொய் பேசுறதுனால தான் நான் இப்போ கஷ்டமா இருக்கிறேன், வருத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பையன் சொன்னான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி பொய் பேச கத்துக்கிறது யார்கிட்ட இருந்து? யார்கிட்ட இருந்து? பெற்றோர்கள்ட்ட இருந்து இல்லைங்களா? வீட்டில் இல்லைன்னு சொல்லு, வீட்டில் இல்லைன்னு சொல்லு இல்லையா, அப்பா அம்மா வெளியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லு. பிள்ளைகள் கற்றுக்கொள்வது பெற்றோர்களிடமிருந்து, பெரியவர்களிடமிருந்து. ஆகவே அன்பார்ந்தவர்களை, நாம் பொய் பேச பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இல்லைங்களா? நம்ம பைபிள்ல இறுதி புத்தகம், கடைசி புத்தகம் என்ன புத்தகம்? எது? திருவெளிப்பாடு அதிகாரம் 17 சொல்லப்படுது. அதிகாரம் 17 யார் ஒருவர் பொய் பேசுகிறார்களோ அவர்கள் கடைசி நாட்களிலே துயரத்தை அனுபவிப்பார்கள், கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கு புனித அந்தோனியாரை நான் பின்பற்றுகிறேன். புனித அந்தோனியார் என்னுடைய பாதுகாவலர், என்னுடைய குடும்பத்தின் பாதுகாவலர் என்று சொல்லுகிறேன். அவரை தேடி நான் எத்தனையோ ஆலயங்களுக்கு, திருத்தலங்களுக்கு செல்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்தோனியாரை போல மாறி இருக்கிறேனா என்று நாம் நம்ம கேட்க வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு அந்த எரோதியர்கள் என்ன பண்றாங்க? போயிட்டு, ஆண்டவரே நாங்க டாக்ஸ் கட்டணுமா இல்லைங்களா, டாக்ஸ் கட்டணுமா, ஏன்னா அவரை சோதிக்கிறதுக்கு. அதுக்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், எடுத்துன்னு வாங்க. அவர் வந்து நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஆமாப்பா இந்த பிரகாரம், இந்த லா பிரகாரம், இந்த ரூல்ஸ் பிரகாரம் இப்படி நீ பண்ணோம், உனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ரூல்ஸ் லாலாம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம பேசணுன்றதுக்காக பல நேரம் போய் பேசுகிறோம். ஆண்டவர் வந்துட்டு எடுத்துன்னு வர சொல்லிட்டு அதை தெளிவாக விளக்கம் கொடுக்கிறார். மனிதர்களுக்குரியதை மனிதருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று. இன்றைய முதல் வாசகத்திலே புதிய உலகம், புதிய ஆகாயத்தை ஆண்டவர் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார் இல்லைங்களா? புதிய உலகத்தை. எப்படி புதிய உலகம்? நம் வழியாக தான். ஒரு நாள் கடைக்கு ஒரு வயசான அம்மா விதவை போயிட்டு பொருள் வாங்கினாங்க. பொருள் வாங்கிட்டு அவங்க 100 ரூபாய் கொடுத்தாங்க. 100 ரூபாய் கொடுத்து 80 ரூபாய் பொருளாச்சு. ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு? 40 ரூபாய் கொடுத்துட்டாரு. நம்மள என்ன பண்ணியிருப்போம்? ஜூட் அங்கே இருந்தால் தானே கேட்பாரு, அங்கேருந்து ஜூட் இல்லையா? ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? பிரித்து எண்ணிட்டு, இல்லை நீங்கள் 20 ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்குறீங்கன்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார்? என்ன இந்த ஏழை விதவை பெண்மணி இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்களே, நான் என்னுடைய இந்த ஹவுஸ் ஓனரை எத்தனை நாளாக ஏமாற்றிட்டு வரேன், அதனால நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுறாரா? அதை வாடகை கொடுக்காத அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு, இந்தாங்க இந்த மாதம் வாடகை நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்களாம் இல்லைங்களா? கொடுத்த உடனே 10,000 ரூபா மாதம் வாடகை கொடுத்த உடனே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரா? ஐயோ, என் வீட்டில் வாடகை இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு நான் காசு கொடுக்கணுமா இருந்துச்சு 10,000 ரூபாய், இவர் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு, தேடி வந்து கொடுக்குறாரு, நான் அதை போய் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அவர் இறந்திருக்கும் போது அந்த மனைவி கிட்ட அவர் கொடுக்குறார் காசு. அந்த மனைவி யாரு? அந்த ஏழை விதவை இல்லைங்களா? நாம் செய்யக்கூடிய நல்லது எங்கே போவாது, நமக்கு தான் வரும். நாம் செய்யக்கூடிய நல்லது, நான் நேர்மையோடு வாழ வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும், நல்லதை செய்து வாழ வேண்டும் என்றால் அந்த நல்லது கடைசியில் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? சும்மா இருங்க ஃபாதர், அதெல்லாம் போய் அப்படி சொல்றீங்களா? இல்லை, நாம் செய்யக்கூடியது அதான் விவிலியம் சொல்லுகிறது இல்லைங்களா? நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் இல்லைங்களா? எதை வினை விதைத்தால் வினை அறுப்பான்.
விதை விதைத்தால் அதுதான் இல்லைங்களா, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். ஆகவே அன்பார்ந்தவர்களை, நான் நல்லது செய்தால் நல்லதையே நாம் அறுவடை செய்வோம். புனித அந்தோனியார் அதை தான் நமக்கு கற்பிக்கிறார். அவர் அங்க தாழ்ச்சி நிறைந்தவரா, அங்க அவரு புறக்கணிக்கப்பட்டார், அவதூறாக பேசப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், எல்லா கஷ்டம் வந்தது, எல்லா துன்பம் வந்தது. அவர் வரும் பொழுது இந்த இயேசுவை யார் பின்பற்றுறாங்க? இவரை பின்பற்றினா எனக்கு கஷ்டம் தான், துன்பம் தான், பேசாம நான் விட்டுட்டு வேற எங்கன்னா போறேன்னு சொல்ல, நேர்மையான உள்ளத்தோடு, அவர் நேர்மையோடு, விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சியோடு இயேசுவை பின்பற்றிய ஒரே காரணத்தினால் இன்றைக்கு இயேசுவை விட அதிகமா ஞாபகம் வச்சுக்கிறது அந்தோனியார் தான். நானும் ஃபாதர் பாம்பேல படித்தோம். அங்க ஒரு ஃபாதர் சொல்லுவார், அங்க ஒரு பங்குல அந்த ஃபாதர் சொல்லுவார், அவர் கோவாக்கார் ஃபாதர், அவர் சொல்லுவார், ஒரு தமிழ்காரர் கூப்பிட்டு கேட்டாராம், எத்தனை கடவுள் இருக்கிறாங்க? அவர் சொன்னாரா 3. இந்த ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். 3 யாரெல்லாம் சொல்லுப்பா? இயேசு, மாதா, அந்தோனியார் அப்படின்னாராம். இல்லைங்களா, நம்மள பல பேருக்கு அந்தோனியார் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ அன்பு. ஆகவே அவரை போல நாம் மாற வேண்டும். அவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவரை போல மாற வேண்டும். இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், இந்த கிறிஸ்தவங்க பொய் பேச மாட்டாங்க, இந்த கிறிஸ்தவங்க பொய் பேச மாட்டாங்க. என்கிட்ட ஒரு 55 மணிப்பூர் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்லைங்களா. அவங்க மேலே வந்து நேற்று எங்கள் ஸ்டாஃப் ஆயம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஃபாதர் இந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இருக்காது. இல்லை ஃபாதர் அவங்க தான் பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்லை, இந்த பசங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பொய் பேச மாட்டாங்க. நான் செஞ்சேன்னு அடி வாங்கிக்குவான், செய்யலைன்னா செய்யலைன்ட்டு நிற்பாங்க. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டப்போ, நான் செய்யல ஃபாதர், இந்த பையன் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு உண்மையை சொன்ன உடனே அந்த ஆயம்மா சாரி கேட்டு போனாங்க. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவங்களும் கிறிஸ்தவங்க தான். அந்த மணிப்பூர்ல இருந்து வந்தவங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்தவங்க தான். அவங்கள்ட்ட அந்த பொய் இல்லை, செஞ்சன்ட்டு ஒத்துக்குவாங்க. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு புனித அந்தோனியாரை பின்பற்றக்கூடிய நாம் உண்மைக்காக சான்று பகர முடியுமா? உண்மைக்காக நாம் வாழ முடியுமா? ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் உண்மை, அவர்தான் வாழ்வு, அவர்தான் வழி. ஆகவே நாம் அனைவரும் புனித அந்தோனியாரை போல உண்மைக்கு சான்று பகர, உண்மை பேசி வாழ, உண்மையின் வழியாக விடுதலை பெற இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடம், புனித அந்தோனியாரிடம் இந்த நேரத்திலே பரிந்துரை கேட்போம். அந்தோனியாரே, உண்மை போல நான் பொய் பேசக்கூடாது. என்னுடைய தினசரி வாழ்க்கையில் என்னுடைய கணவனிடம், மனைவியிடம், பிள்ளைகளிடம், பெற்றோரிடம், என்னுடைய நண்பர்களிடம் நான் பொய் பேசாமல் வாழக்கூடிய அருளை எனக்கு தா என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வளங்களை பொழிகின்றார். கோடி அற்புதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மையை பொழிய இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்கள் உமது தயவும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று இவ்வுலகில் ஆணம் எதிர்கொண்டு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சிற்றின் வாசகளை வெறுத்து துர்குணங்களை அகற்றி திருச்சபையின் கட்டளைப்படி ஒழுக வேண்டும் என்று ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் உயர்ந்த உதவியை புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று திருச்சபையை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளிர் பெற வேண்டும் என்று அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல்நலமடைய வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காக காணிக்கை பாடல். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை
கருணை மழை பொழிந்தால் காணிக்கை தந்தோம் இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம் கருணை மழை பொழிந்தால் காணிக்கை தந்தோம் இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளி சுடர்கள் மேகம் தந்த மழை துளிகள் அவையெல்லாம் சிறந்தவை அன்றோ. நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறைவுள்ளது என்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்கள் உன் சாயல் நாங்கள் உன் அன்பு என்னையே ஏற்பாய் பரம்பொருளே. நாங்கள் உன் சாயல் நாங்கள் உன் அன்பு என்னையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம் கருணை மழை பொழிந்தால் காணிக்கை தந்தோம் இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். தினம் தினம் எம் வாழ்வினில் பெறுகின்ற எல்லாமே உன் அன்பின் கொடைகள் தானே. என் வாழ்வின் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே அப்பமாய் தருகின்றோம். உன்னுடலாய் மாற பிறருக்காய் உடைய என்னையே ஏற்பாய் பரம்பொருளே. உன்னுடலாய் மாற பிறருக்காய் உடைய என்னையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம் கருணை மழை பொழிந்தால் காணிக்கை தந்தோம் இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம் கருணை மழை பொழிந்தால் காணிக்கை தந்தோம் இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பினோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அந்தோனியாரை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிகு அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலு உண்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவுற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: துயவர் துயவர் துயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சூசிநாதன், எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிரப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் குகுதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழகு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அன்பே, உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா,
நித்தமது உனதாகுமே. என் கோயில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவேன். உயிராதாரமே என்னில் நீயானதால் உன்னில் மயங்கிடுவேன். என் கோயில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவேன். உயிராதாரமே என்னில் நீயானதால் உன்னில் மயங்கிடுவேன். நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாக வா, நீங்காமல் வா, அழைத்தேன் அணைத்தேன் அன்பே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கு. கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியந்தல் புனித அந்தோணியாரே. இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்வீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்றுத்தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர்.
அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்தபின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். நோயாளிகளின் ஆசீர்வாதத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்து உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தலைவனுக்கு இறை ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மை பேசுபவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடரட்டும். அனைவரும் அமருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த 2ஆம் நாளன்று இந்த விசேஷமாக இந்த திருப்பலியை ஆற்ற நம் மத்தியில் வந்திருப்பவர் அருள் தந்தை விவியன் ரிச்சர்ட்ஸ் அவர்கள். தந்தை அவர்கள் வந்து நம்ம நாகன்பாளையா SMVT அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பங்கு இருக்குது, சென்ட் ஜூட்ஸ் சர்ச் அப்படின்ட்டு. அங்கே வந்து பங்கு தந்தையாக இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் கீழே மணிப்பூர் பசங்க இருக்காங்க. மணிப்பூரில் பிரச்சனை ஆன உடனே என்ன பண்ணாங்க, அவங்கள அகதி மாதிரி எத்தனோ மாநிலத்துக்கு சென்றார்கள். அவர் சென்றப்போ நம்முடைய மேற்றாசனம் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த மணிப்பூர் மக்களுக்காக இடம் ஒதுக்கிட்டு அவர்களுக்கு தங்க, பிறகு படிப்பு வசதி செய்து கொடுத்தார்கள். அதே போல தான் நம்மளுடைய பேராயர் அவர்கள் இந்த ஒரு ஏற்பாடை செய்தார். அப்போது யோசிக்கும் போது எந்தெந்த பங்குலன் போடும்போது தந்தை அவர்கள் அந்த மக்களை வரவேற்று அவர்களுக்காக தங்க, பிறகு படிப்பு வசதி, மற்ற எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இப்போது நான் கேட்டுக்கொண்டேன் அவரை, தந்தையை நீங்கள் வந்து எங்கள் பங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு பூசை வச்சு எங்கள் மக்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று. அதுவும் கேட்டுக்கின்னு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரணும், அதுவும் முதல் செவ்வாயில் வரணுன்னு, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்து நல்ல ஒரு மறையுரை ஆற்றி நல்ல ஒரு திருப்பலை கொடுத்து, பிறகு இன்னொரு விசேஷமான ஆசீர்வாதமும் எண்ணெய் பூசுதலும் இருக்கும், அதுவும் செய்ய இருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். தந்தை அவர்கள் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் நம் பெண்கள் மரியான் சேனை சபையினர்கள். அவர்கள் வந்து தந்தைக்கு இந்த பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவிப்பார்கள். தந்தையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. நானும் ஃபாதரும் வந்துட்டு அவர் சீனியர் எனக்கு. நாங்கள் வந்து பாம்பேயில் படித்தோம். பாம்பேயில் படிக்கும்போது மல்டி டேலண்டட் ஃபாதர். எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் வந்துட்டு ஒரு புலியாக இருந்து அதை செஞ்சு முடிப்பார். போன வருஷம் வந்து யூத் இன்சார்ஜாக இருந்தார். அப்போது நான் கேட்டுக்கினேன், ஃபாதர் எங்கள் பங்கில் வந்துட்டு நிறைய யூத் பசங்க இருக்காங்க, நாங்கள் இப்போ தான் எங்கள் யூத் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த அடுத்த வாரமே வந்து நம்ம பேரிஷில் நம்ம பங்கில் வந்து இந்த யூத் இதை ரீஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு சிறப்பான விஷயமாக செஞ்சார். அது மட்டும் இல்லை, நிறைய யூத் பாய்ஸ் கூட அவர் டச்சில் இருக்காங்க, அப்பப்போ போய் மீட் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வாறாக இருக்கின்றார். இந்த
இளைஞர் இளம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே மட்டும் இல்லை, பெங்களூர் டயசிஸில் எல்லா இடத்துலையும் அவர் வந்து அவருடைய டேர்ம் முடிச்சிட்டார் இப்போது. ஆனால் அவர் டேர்மில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை செய்து அந்த இளைஞர் இளம் பெண்களை ஆண்டவரிடம் அவர் வந்து கூட்டி வந்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கின்றேன். மேலும் அவர் பணி சிறக்க நம் ஜெபத்தையும் நமதுடைய அன்பையும் அவருக்கு என்றுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லி நான் இப்பொழுது சொல்லிக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை அவர்கள் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை கூற இருக்கின்றார்கள். அவர் கூறும்போது நீங்கள் ஒருவர் வந்து இந்த லைனில் நின்று இந்த எண்ணெயை வைத்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அருள் தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அன்பார்ந்தவர்களை, என்னை சென்ற ஆண்டு கூட அழைத்தார், உடம்பு சரியில்லாது இருந்துச்சு, வர முடியல, மன்னிக்கவும். ஆனால் இந்த ஆண்டு ஃபாதருடைய அழைப்பிற்கேற்று நான் செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். மிகவும் அருமையான ஒரு குருவானவர், நல்ல பங்கு. அவர் சொல்லிட்டு இருந்தார், ஃபாதர் ரொம்ப நல்ல பங்கு ஃபாதர், நல்ல உற்சாகமாக நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நண்பர், என்னுடைய தம்பி, நீங்களாம் நல்லா பார்த்துன்னு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து நம்முடைய குருவானவரை நீங்கள் ஆதரித்து ரொம்ப வைப்ரண்ட்டான ப்ரீஸ்ட், வெரி வைப்ரண்ட் அண்ட் வெரி அப்டேட்டட். டெக்னாலஜிலாம் அவர் கையில் அப்படியே இது முனையில் இருக்கோ, அப்படி ஒரு நல்ல ஒரு குருவானவர், திறமை வாய்ந்தவர், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? நாங்களும் உங்கள் குடும்பத்தில் இருந்து தான், நாங்கள் வந்து வானத்திலேருந்து எகிரி குதிக்கல. எங்களுக்குள்ளே சின்ன சின்ன எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஜெபிக்கணும் இல்லைங்களா? அதனால அருட்தந்தையருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். நீங்கள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கொடுக்கிறேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். ஃபாதருக்காக ஒரே ஒரு அருள் நிறைந்த மாதிரியே சொல்லலாம், சரிங்களா? அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. ஆண்டவர் புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள். ஒரே ஒரு நிமிஷம், நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் எண்ணெய் வைப்பார். எத்தனை பேருக்கு நான் குணமாவேன் என்ற விசுவாசம் இருக்கிறது? கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். கைங்க சத்தமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி இந்த நேரத்திலே நான் பாடி ஜெபிக்கும் பொழுது விண்ணப்பத்தை கேட்பவரே, தெரியும் இல்லைங்களா? அந்த பாட்டு பாடுங்க, நான் ஜெபிக்கிறேன். அருட்தந்தையவர் நம்முடைய தலை மீது எண்ணெய் வைத்து நம்மை ஆசிர்வதிப்பார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருப. சத்தமாக பாடுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவிருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் தொடுகிறார். இந்த நேரத்தில் யார் ஒருவர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் குணப்படுத்துகிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் எல்லா கவலைகளிலிருந்து, எல்லா கண்ணீரிலிருந்து நீங்கள் எந்த ஜெபத்தோடு வந்திருக்கிறீர்களோ, என்னுடைய புனிதர், என்னுடைய பாதுகாவலர் இந்த ஜெபத்தை எனக்கு பெற்றுத் தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் இந்த நேரத்தில் வழங்குகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை பொழிகிறார். இதோ யார் ஒருவர் விசுவாசத்தோடு வந்து அந்த எண்ணெய் உங்கள் தலை மீது படும் பொழுது, உங்களை தொடும் பொழுது, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகளை ஆண்டவர் நீக்க போகிறார். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகள், பிணிகள் அனைத்தையும் ஆண்டவர் நீக்கி இதோ இந்த நேரத்தில் முழு சுகத்தை தருகிறார். விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தி இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் உனக்கு விடுதலை தந்திருக்கிறது என்று ஆண்டவர் இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஜெபத்தோடு வாருங்கள், ஜெபத்தோடு விசுவாசத்தோடு வாருங்கள். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொட்டு குணப்படுத்துகிறார். அது தலைவலியாக இருந்தாலும், காது வலியாக இருந்தாலும், கண் வலியாக இருந்தாலும், உடல் வலியாக இருந்தாலும், இதய வலியாக இருந்தாலும், மூட்டு வலியாக இருந்தாலும், முதுகு வலியாக இருந்தாலும், மன வலியாக இருந்தாலும், கவலைகள் நிறைந்திருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை தொடுகிறார். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள், நம்மை குணமாக்கக்கூடிய கடவுள். அவர் தொட்ட உடனே நாம் குணம் பெற போகிறோம். இதோ இந்த எண்ணெயின் வழியாக நம்மை தொடுகிறார் ஆண்டவர், நம் ஒவ்வொருவரை தொடுகிறார் ஆண்டவர். விசுவாசத்தோடு
யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இந்த நேரத்திலே குணமாக்குகிறார். தொடும் ஆண்டவரே, தொடும் இயேசுவே. இயேசுவே இந்த நேரத்தில் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய பெயரால் இந்த எண்ணெய் மீது இதோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு யார் ஒருவர் வருகிறார்களோ இந்த நேரத்தில் அற்புதங்களை கண்டுணர்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க போகிறார்கள். தொடும் இயேசுவே, தொடும் இயேசுவே, தொட்டு குணப்படுத்தும் இயேசுவே, தொட்டு விடுதலை தாரும் இயேசுவே. நீ தொட்டவர்கள் குணம் பெற்றார்கள், நோய் நொடியோடு வந்தவர்கள் குணம் பெற்றார்கள், பார்வையற்றோர் பார்வை பெற்றார்கள், முடக்கு வாதமுற்றோர் எழுந்து நடந்தார்கள். இதோ அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொன்னீர் இயேசுவே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன மகனே, மகனே எழுந்து நட, உன்னுடைய சோர்வினையிலிருந்து எழுந்து நட, உன்னுடைய எல்லா விதமான பிடிகளிலிருந்து எழுந்து நட. ஆண்டவர் உன்னை இதோ இந்த நேரத்தில் குணப்படுத்துகிறார், தொடுகிறார். ஆண்டவர், ஆண்டவரே இயேசுவே நன்றி இயேசுவே, என்னை தொடுகிறீர், நன்றி இயேசுவே, என்னை தொடுகிறீர் ஆண்டவரே, என்னை தொடுகிறீர் ஆண்டவரே, என்னை குணப்படுத்துகிறீர் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தருகிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி என்று சொல்லே கொண்டே இருப்போம். இதோ இந்த நேரத்தில் நன்றி சொல்ல சொல்ல அந்த தீயோன் ஓடி போக போகிறார், அந்த தீயோனின் கட்டுகள் உடைந்து போக போகிறது, அந்த தூயோன் உங்களை விட்டு அகற்று போக போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் இல்லங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் தொடுகிறார், விடுதலை தருகிறார். மகனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தி இருக்கிறது. உன்னுடைய வேலையில இடத்திலே உனக்கு கஷ்டங்கள் இருக்கிறதா, துக்கங்கள் இருக்கிறதா, நீ வாழக்கூடிய இடத்திற்கு அருகில் அயலார் உனக்கு துன்பம் கொடுக்கிறார்களா, கவலை கொடுக்கிறார்களா, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது உறவுகள் குடிப்பழக்கத்தினால் மற்ற தவறான பழக்கத்திலே உனக்கு பாரமாக மாறிவிட்டிருக்கிறார்களா, இதோ இந்த நேரத்தில் அவர்களை தொடுகிறேன், அவர்களை குணமாக்குகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், தொடுகிறார். ஆண்டவர் இந்த நேரத்திலே என்ன நீ ஜெபித்தாலும் அவருடைய சித்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தொடுமேசுவே, தொடுமேசுவே, தொடுமேசுவே. இதோ எங்களுக்காக புனித அந்தோனியார் மன்றாடுகிறார், நம் ஒவ்வொருவருக்காகவும் புனித அந்தோனியார் இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய ஏதோ மகன், என்னுடைய மகள் இங்கு வந்திருக்கிறார்கள், இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவர்களை தொடும் என்று புனித அந்தோனியார் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய இல்லத்திற்காக ஜெபிக்கிறார். புனித அந்தோனியார் இந்த திருப்பீடத்தில் நின்று கொண்டு நம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார். இயேசுவே, இவங்களை குணமாக்கும் இயேசுவே, அப்பா இயேசுவே, இவங்களுக்கு விடுதலை தாங்க இயேசுவே, இவங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதத்தை தாங்க இயேசுவே, இவங்களை தொடுங்க இயேசுவே, இவங்களுக்கு விடுதலை தாங்க இயேசுவே, இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க இயேசுவே, இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க இயேசுவே, இவங்களுக்கு திருமண அருளை தாங்க இயேசுவே, இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க இயேசுவே, இவங்களுக்கு எல்லா தீயோன் இவர்களுடைய எதிரிகளிலிருந்து விடுதலை தாங்க இயேசுவே. அந்த எதிரிகள் சோர்ந்து போக வேண்டும், அவர்கள் விழுந்து விட வேண்டும், அவர்களுக்கு இதோ இந்த நேரத்தில் உற்சாகத்தை தாங்க இயேசுவே, உற்சாகத்தை தாங்க இயேசுவே என்று ஜெபிக்கிறோம். உருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகே கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கண்ணீரோடு ஜெபியுங்கள், அழுது கொண்டே ஜெபியுங்கள். வாழ்க்கையில கஷ்டமா இருக்குதா, துன்பமா இருக்குதா, கவலைகளா இருக்கிறீங்களா, தனிமையிலே வாழ்ந்து வருகிறீர்களா, கடன் தொல்லைகள் இருக்கிறதா, ஏளனமாக பேசுகிறார்களா, உங்களை அவமதிக்கிறார்களா, உங்களை பார்த்து சிரிக்கிறார்களா, கவலைப்படாதே, உன்னுடைய கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னை படைத்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இதோ இந்த நேரத்திலே உன்னை தேர்ந்தெடுத்த, உன்னை பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இந்த நேரத்திலே உன்னை தொட்டு குணப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கிறார், தொடுகிறார், நம்மை தொடுகிறார். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க, அச்சப்படாம சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. வெட்கம் வேண்டாம். நம்மை குணப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர், நம்மை தொட்டு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். சத்தமாக நன்றி என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா.